சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வேர்ல்ட் கப்பில் முதல் சுற்றில் நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேரிங்கை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த கேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விமன் இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் பிரியங்கா அப்படிங்கிற பிளேயருக்கும் அடுத்து விமன் கிராண்ட் மாஸ்டர் ஜோகா கால் அப்படிங்கிற பிளேயருக்கும் நடந்த ஒரு ஆட்டத்தை பார்க்க போகிறோம். இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு 300 ப்ளஸ் ரேட்டிங் இருக்கக்கூடிய பிளேயரை எப்படி நாக் அவுட் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு வீடியோ தான் இது. அதுவும் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிற கேம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ இந்த கேமை பார்க்குறதுக்கு முன்னாடி ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த கேமை பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த கேமில் பிரியங்கா வந்து ஒயிட் பீஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க. அதாவது இவங்களுக்கு இடையில் நடந்த 2வது கேம் ஆக்சுவலாக. ஸோ முதல் கேமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விமன் கிராண்ட் மாஸ்டரான ஜோகா கால் வந்து வின் பண்ணிடுறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செகண்ட் கேம் ஆக்சுவலாக. ஸோ கேம் வந்து E4 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரிப்ளை வந்து பார்த்திங்கன்னா E6. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸ் வந்து இங்கே சூஸ் பண்ணுறாங்க. பான் டு D4, பான் டு D5, நைட் C3, பிஷப் B4, வின்னவர் வேரியேஷன். ஸோ வின்னவர் வேரியேஷனோட மெயின் லைன் வந்து E5, E5க்கு C5. ஸோ சென்டரை ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. பின் அதுக்கப்புறம் பிஷப்புக்கு ஒரு கொஷின் மார்க். யூசுவலாக பிஷப் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அதான் நடக்குது இந்த கேம்லேயும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு E7 டெவலப் பண்ணுறாங்க. இங்கே வந்து குயின் A5, குயின் C7, நைட் E7 இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி டிரான்ஸ்போஸ் ஆகும். பட் நைட் E7 தான் மெயின் மூவ். ஸோ நைட் E7க்கு அப்புறம் இது வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய நிறைய கேம்ஸில் அரௌண்ட் ஒரு 63% ஆஃப் கேம்ஸில் பார்த்திங்கன்னா குயின் G4 விளையாடிட்டு இந்த பானை டார்கெட் பண்ணுறாங்க. அந்த வேரியேஷனை பொறுத்த வரைக்கும் குயின் C7, குயின் இன்ட்டு G7, C இன்ட்டு D4, ருக் G8, அதுக்கப்புறம் குயின் இன்ட்டு H7 அடிச்சதுக்கப்புறம் C இன்ட்டு D4 போட்டு இங்கே C3 ரிட்டர்ன் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு வந்து 2 பான் வந்து நம்ம இப்போதைக்கு கேப்சர் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு பான் அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் இப்போ இங்கே பெரிய த்ரெட் இருக்குது. ஸோ இந்த த்ரெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு டெவலப் பண்ணியும் பாதுகாப்பு கொடுப்பாங்க. அல்லது குயினை வந்து D3க்கு கொண்டு வரதா இருந்தாலும் கொண்டு வரலாம். பட் குயின் டேக்ஸ் E5 வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதனால தான் நைட் வந்து பார்த்திங்கன்னா வைக்கும்போது இங்கே செக்கோட வராது. அவங்க வெட்டும்போது நம்ம பானால் வெட்டிட்டு திரும்ப சென்டர் ஸ்ட்ராங் பண்ணலாம். ஸோ விஷயம் என்ன அப்படின்னா குயின் G4 வந்து மெயின் லைன். பட் இங்கே பான் டு H4 விளையாடுறாங்க. ஸோ பான் டு H4 வந்து ஒரு 11% தான் ஆடிருக்காங்க. ஆனால் 1100 கேம் மேலே இருக்குது. H4, குயின் C7 எனிவே, அதுக்கப்புறம் H5. ஸோ இதுக்கப்புறம் H6 வந்து அலோவ் பண்ணுறது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. ஸோ அதனால் அவங்களே H6 ஆடிடுறாங்க. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் பிஷப் D7 ஒரு டெவலப்பிங் மூவ்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் H6 போட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஒன்று கேப்சர் பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் G6 போடுவீங்க. G6 போட்டால் உங்களுக்கு பர்மனெண்ட் அவங்கள்ட்ட டாஸ்கர் பிஷப்புமே இல்லை. அந்த நேரத்தில் இந்த மாதிரி கிங் சைடில் இவ்வளோ வீக்னஸ் கிரியேட் பண்ணுறதுன்றது ஸ்ட்ராட்டஜிக்கல் லூசிங் பொசிஷன் தான். அதனால் H6 விளையாடியே ஆகணும். நைட் F3, நைட் BC6, பிஷப் டு D3, ப்ரோவோக்கிங் C3 ஆர் C4. ஸோ பிஷப் D7 டெவலப் பண்ணுறாங்க. இவங்க வந்து கிங் F1ல் போடுறாங்க. ஸோ கிங் F1ஓட ஐடியா என்ன? ஏன் இதை வந்து நம்ம விளையாடணும் அப்படின்னா சில வேரியேஷன்ஸில் இந்த C இன்ட்டு D4 அடிக்கும்போது இந்த லைன் வந்து ஓப்பன் ஆகும். அப்போ இந்த ஃபோர்க்கு வந்து வர வாய்ப்பு இருக்குது. சரி, ஏன் அதை கிங் F1 விளையாடணும்? நம்ம பிஷப்பை D2வில் போடலாம், இல்லை வேறு ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு பார்த்தோம்னா குயின் சைடு வந்து கேன்சல் பண்ண போகிறாங்க. நம்ம கிங்கு சென்டரில் இருக்குது. இப்போ வந்து அவங்க எக்ஸாம்பிளுக்கு இப்போது வந்து குயின் E2 விளையாடுறோன்னு வச்சுக்கோங்களேன். அது பிளண்டர் ஏன்னா C4 இருக்குது. அப்போது வந்து என்ன விளையாடுறது? ஓகே, பானை அட்வான்ஸ் பண்ணுவோம். ஸோ பானை அட்வான்ஸ் பண்ணும்போது C4 போட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சராக இருக்கும். கிங் சைடில் கேன்சல் பண்ணுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி. ஏன்னா இந்த மாதிரி H1 அட்வான்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த காரணத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, கிங் F1, கிங் G1 இங்கே கிங்கை வச்சுட்டு ரூக்கை வந்து லிஃப்ட் பண்ணிக்கலாம். அந்த காரணத்துக்காக அந்த மாதிரி விளையாடுறாங்க ஆக்சுவலாக. ஸோ கேமில் அதே போல் தான் நடக்கும். ஸோ பிஷப் E2, குயின் சைட் கேன்சல் பண்ணுறாங்க. A4, ருக் DG8 அண்ட் தென் பிஷப் A3. இப்போ அந்த டாஸ்கோயரோட பிஷப் வந்து இல்லாததுக்கான பிரச்சனையை பிளாக் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அதை உணர ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான பிஷப்பாக மாறிக்கிட்டு இருக்குது இந்த டாஸ்கோயர் பிஷப்பு. ஸோ குயின் A5 போட்டு C3 த்ரெடன் பண்ணுறாங்க. பட் அதை கண்டுக்காமல் குயின் B1 விளையாடுறாங்க. இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா கேமில் G5 வந்து நம்ம பார்க்குறோம். அதே போல் இந்த இடத்துல ஏன் குயின் இன்ட்டு C3 அடிக்க முடியாதா அப்படின்னு பார்த்தோம்னா அடிக்க முடியாது. ஏன்னா A5க்கு அப்புறம் உங்களுக்கு குயினோட ரீட்ரீட்டிங் ஸ்கொயர் கிடையாது. குயின் இன்ட்டு A5 அடிச்சிங்கன்னா பிஷப் இன்ட்டு E7 இருக்குது. அதே போலவே இந்த பொசிஷனில் குயின் A5 வந்ததுக்கு குயின் இன்ட்டு C3, ஓகே, இங்கே வந்து ரூக் H3யும் விளையாட முயற்சி பண்ணலாம் ஒயிட். ஸோ ரூக் H3 விளையாடலாம். இது வந்து ஒரு ட்ராப் லைன். இதை நான் உங்களுக்கு கட்டாயமாக காமிக்கணும்னு நினச்சேன்.
ஏன்னா இது வந்து வின்னவர் ஃப்ரெஞ்சில் இது ரொம்ப காமனான ஐடியா குயின் இன்ட்டு C3. அதுக்கு நம்ம வந்து ரூக் H3 கூட விளையாடலாம். என்னடா இப்போ நீங்கள் குயின் இன்ட்டு C3 அடிச்சிங்கனாக்கா நம்ம A5 விளையாட முடியும். A5க்கு அப்புறம் குயினுக்கு ஸ்கொயர் கிடையாது, ரீட்ரீட்டிங் ஸ்கொயர். நீங்கள் வந்து இந்த மாதிரி கிராப் பண்ணீங்க அப்படின்னா தென் நைட் டு G1க்கு அப்புறம் உங்கள் குயின் வந்து ட்ராப் ஆகிடும். ஸோ பட் குயின் B1 பான் டு G5 அதே போல் தான் இங்கேயும் C3 அடிக்க முடியாது. ஸோ குயின் B2 போட்டு ஃபைனலி அதை டிஃபெண்ட் பண்ணிடுறாங்க. பண்ணதுக்கப்புறம் G4. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா G5ல ஓப்பன் பண்ணி நம்ம ரூக்கை டபுள் பண்ணி G5 வழியாக வந்து கிங் அட்டாக் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப லாஜிக்கலான ஒரு விஷயமும் கூட. நைட் H2 டபுள் அட்டாக்கு. ஸோ அதனால் பான் அட்வான்ஸ் பண்ணி ஸ்ட்ரக்சரை ரூயின் பண்ண பார்க்குறாங்க. அதை கேப்சர் பண்ணலை. ஏன்னா நம்ம கேப்சர் பண்ணணும்னு வச்சுக்கலாம் ரொம்ப வசதியாக போயிடும் அவங்களுக்கு. ஏன்னா ரூக் இன்ட்டு G3யோ இல்லை நைட் F5யோ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நைட் G4 ஆடி F6 போகலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. ரூக் டு G5 அண்ட் தென் ரூக் டு H3. ஸோ ரூக் இன்ட்டு G3 விளையாட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதனால் G இன்ட்டு F2 ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நைட் F6 அண்ட் இந்த பொசிஷனில் ரூக் B1 ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவாக இருக்கும், த்ரெட்னிங் மேட். அப்போ B6 விளையாடுவீங்க. அதுக்கப்புறம் நைட் இன்ட்டு H6 விளையாடலாம். நிறைய டாக்டிக்கல் மோட்டிவ்ஸ் இருக்குங்க. எக்ஸாம்பிளுக்கு ரூக் இன்ட்டு H6 எடுத்ததுக்கப்புறம் குயின் C1. ஸோ 2 ரூக்குக்கும் பாதுகாப்பு ரூக்கால் கொடுக்க முடியாதுன்றதான் டாக்டஸ். பட் கேமில் வந்து நைட் F6 வந்து நம்ம பார்க்குறோம் டேரெக்டாக. பாட் டு B6 போடுறாங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிளண்டராக இருக்குது இந்த கேம் பொறுத்த வரைக்கும். இந்த டைம் ப்ரெஷர்னு நம்ம பெருசாக சொல்ல முடியாது. ஏன்னா 25 நிமிஷம் இருந்தது அவங்களுக்கு. ஸோ இவங்க பிரியங்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 38 நிமிஷம் வந்து இருக்குது. ஸோ இந்த பொசிஷனில் B6 வந்து பிளண்டர். பட் நீங்கள் இந்த பொசிஷனில் வந்து ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிளண்டரை எப்படி பனிஷ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் அதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இங்கே ஏன் இது பிளண்டர் அப்படின்னா இந்த கிங் பொசிஷன் தான் இது பிளண்டர். ப்ளஸ் இந்த நைட்டோட பொசிஷன் நமக்கு அந்த டாக்டிஸை ஹெல்ப் பண்ணும். ஃபஸ்ட்டு மூவ் பிஷப் இன்ட்டு E7. என்னங்க ஒரு ட்ரேட் பண்ணுறீங்க, இதில் என்ன டாக்டிஸ் இருக்குன்ற மாதிரி நமக்கு இனிஷியலாக தோணும். ஏன்னா நைட் இன்ட்டு E7 அடித்ததுக்கப்புறம் நம்ம நைட் அன்டிஃபெண்டாக இருக்குது. அதனால் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா குயின் A3 போட்டு அதை அட்டாக் பண்ண போகிறோம். குயின் A3 வந்தோடனே நம்ம பழைய இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா நைட் டெக்ஸ் D7, கிங் டெக்ஸ் D7, குயின் டு D6 செக்கு, கிங் கோஸ் பேக் அண்ட் தென் நீங்கள் இந்த நைட்டை வெட்டிடலாம். உங்களுக்கு ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதே போல் இந்த பொசிஷனில் சில பேருக்கு டவுட் வரும், நம்ம ஏன் இதை மூவ் பண்ணணும், பின்ன அதுக்கு பதில் நம்ம வந்து இங்கே போயிடலாமே அப்படின்னு பார்த்தா குயின் D6 ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஃபென்ஸே இருக்காத மாதிரி தெரியும். ஸோ கிங் C8 ஓடணும். ஸோ தேவையில்லாமல் நீங்கள் மேட்டிங் நெட்டில் மாட்ட வாய்ப்பு இருக்குது. சரி ஓகே, நம்ம ரூக்கை வச்சு டிஃபெண்ட் பண்ணலாம் பார்த்தா நைட்டோட ஸ்கொயர் அதை கார்ட் பண்ணிக்கணும். ஸோ அதனால தான் வந்து இந்த இடத்துல இந்த டாக்டிஸ் வந்து பாசிபிளாக இருக்குது. பட் கேமில் இது எதுவுமே நடக்கலை. ஏன்னா குயின் B5 ஆடி அந்த டாக்டிக்கல் ஐடியாவை மிஸ் பண்ணிடுறாங்க பிரியங்கா. ஸோ குயின் B5க்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நைட் G8 விளையாடி இந்த ஸ்ட்ராங்கான நைட்டை வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க. அதனால் நைட் இன்ட்டு D7 சரி ஓகே பிஷப் பேரை ஹோல்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அந்த பிஷப்பையும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துடுறாங்க. க்ளோஸ்டு பொசிஷனாக இருந்தாலும் பிஷப் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஓப்பன் ஆகும். அப்போ வந்து பொசிஷனில் வந்து ஓப்பன் ஆகும்போது பிஷப் வந்து ரொம்ப நல்லா ஆக்ட் ஆகும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ கிங் டெக்ஸ் D7 பின் அதுக்கப்புறம் பிஷப் டு B4. குயினை வந்து ஆல்மோஸ்ட் ட்ராப் பண்ணிட்டாங்க. இப்போ கவுண்டர் அட்டாக் தான் ஒன்லி வே. அதே போல் இந்த இடத்துல ஒரு கிரிட்டிக்கல் மூமெண்ட்டு கேமோட செகண்ட் கிரிட்டிக்கல் மூமெண்ட்டில் இருக்கும். அண்ட் இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து அவங்க பிளாக் பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக இங்கே கவுண்டர் அட்டாக் மட்டும்தான் வழி. சிம்பிளாக வந்து அவங்க என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா குயின் ட்ரேட் தான் பண்ணுறோன்னு நினச்சி அவங்க பண்ணுறாங்க. ஆனால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இந்த கீ டிஃபெண்டரான A7 டிஃபெண்டரான இந்த நைட் வந்து மூவ் பண்ணியே ஆகணும். அவங்க பிளாக்கெட் கிரியேட் பண்ணலாம் சொல்லி நைட் A5 போடுறாங்க. அது இன்னும் மோசமான மூவாக போய் முடியுது. அதுக்கு பதில் நைட்டு A5 வச்சதுக்கு பதில் நைட் B8 கூட ஆடிருக்கலான்றது தான். பட் இருந்தாலுமே இதுவுமே லூசிங் மூவ் தான். ஸோ எல்லாமே லூசிங் மூவாக தான் இருக்குது. இந்த பொசிஷனில் அப்போ சரியான மூவ் எது அப்படின்னா ஏன்னா இதான் கிரிட்டிக்கல் மூமெண்ட். அப்போ சரியான மூவ் என்னன்றது நமக்கு கட்டாயமாக தெரிய வேண்டியிருக்கு. ஸோ பான் டு A6 ஜஸ்ட்டு கவுண்டர் அட்டாக்கிங் த குயின். அப்போ குயின் ட்ரேட் வந்து இந்த மாதிரி நடக்கும். ஸோ இந்த குயின் ட்ரேட் வந்து பார்த்திங்கனாக்கா ஈக்குவலான பொசிஷனை உருவாக்கும். இன்ஃபேக்ட் ரூக் B1க்கு அப்புறம் நம்ம கிங் C7க்கு அப்புறம் இன்ஃபேக்ட் பிளாக்கு கூட சில கவுண்டர் அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பொசிஷன்ஸில் பிஷப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு மாட்டிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியுமே. ஸோ அதனால் நைட் வந்து கொஞ்சம் அவுட் ப்ளே பண்ண சான்ஸ் அதிகமாக இருக்குது. அந்த காரணத்தினால தான் இந்த குயின் டெக்ஸ் B5 வந்து மிஸ்டேக்கு. இதனால் நைட்டை வந்து இந்த மாதிரி எட்ஜ் ஆஃப் த போர்டில் வைக்கிற மாதிரி ஆகிடுது. பான் டேக்ஸ் அதுக்கப்புறம் ரூக் டேக்ஸ்னு சொல்லி ரூக்கை வந்து A5 வழியாக உள்ளே கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் அவங்க ரூக் H7 போட்டு லேட்ரல் டிஃபென்ஸ் எதாவது கொடுக்கலான்னு நினைக்கிறாங்க. லைக் கிங்கை மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எதாவது பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பீஸை வச்சே பெரிய த்ரெட்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் ரூக் இன்ட்டு A7 செக்கு, கிங் C8 போகிறாங்க. பின் அதுக்கப்புறம் ரூக் F3 இங்கே ப்ரெஷர் பண்ணுறாங்க தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே. ஸோ ரூக் G7 போயிட்டு அதை டிஃபெண்ட் பண்ணுறாங்க.
அண்ட் இங்கே வந்து ரூக் இன்ட்டு H5 அடிக்க சொல்லுது கம்ப்யூட்டர். பட் ஓகே, ரொம்ப நேச்சுரலான மூவ் இது. B6 இங்கே கவுண்டர் அட்டாக்குமே ஒர்க் அவுட் ஆகாது. அதான் இதில் ஒரு என்ன சொல்கிறது, ஒன்றுமே இல்லை இந்த பொசிஷன். இந்த 3 பீஸ் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு கிங் வந்து தனியாக மாட்டிகிட்டு இருக்கு. இந்த 3 பீஸும் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ரிபியூட்டே பண்ண முடியல. அதாவது டிஃபென்ஸ்க்கு எந்த ஒரு பயனுமே இல்லாத மாதிரி ஆகிடுது. ஸோ என்ன சொல்கிறது, என்ன சேடான பொசிஷன் இந்த 3 பீசஸ்க்கு. ஸோ கிங் B8 ட்ரை பண்ணுறாங்க. இந்த F5 இல்லை ரூக் G5 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கவுண்டர் அட்டாக் ட்ரை பண்ணலாம். கிங் டேக்ஸ் F2க்கு அப்புறம் ரூக் G7 அட்லீஸ்ட் இங்கே இந்த G2வாவது கிடைக்கும். ஒரு சின்ன கவுண்டர் அட்டாக் ட்ரை பண்ணலாம். ஆனால் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒர்க் அவுட் ஆகுது ஆஃப்டர் G3. ஸோ இங்கே வந்து கேமில் வந்து கிங் B8 பார்க்குறோம். அதுக்கப்புறம் கிங் டேக்ஸ் F2, கிங் C8. இந்த ரிமூவரிங் பாருங்கள், இந்த பாடம் ப்ரொமோட் பண்ணணும். அதுக்கு என்ன பிளான் அப்படின்னு அழகாக பண்ணுவாங்க. கிங் G1 ஐடியா என்னென்னா, ஜஸ்ட்டு ரூக்கை வந்து பின்னாடி கொண்டு வந்துட்டு பேக்கப் பண்ணி அவங்க அந்த பானை முன்னாடி புஷ் பண்ண போகிறாங்க. சரிங்க, இங்கே எங்கேயாவது நம்ம வந்து பானை F5க்கு போட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, E இன்ட்டு F6 இருக்குது. இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கலாம் ஒரு வேரியேஷன். E இன்ட்டு F6க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து இந்த நைட்டை கொடுத்துருங்கன்ற மாதிரி தான் சொல்லுது. சப்போஸ் நீங்கள் ரூக்கை ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி B இன்ட்டு A7, ரூக் இன்ட்டு A7 அடிச்சிங்கன்னா தென் பான் F7. இப்போ இந்த பானை எப்படி தடுக்க போகிறீங்க? ஏன்னா தடுக்க முடியாது. அப்போ ரூக் இன்ட்டு F7 தான் அடிக்கணும். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பீஸ் வந்து ட்ராப் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த பொசிஷன் வந்து லூசிங். ஸோ கிங் B8 வந்து போயிட்டு ரூக்கை வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணுறாங்க. ஏன்னா பான் புஷ் பண்ணால் நம்ம ரூக்கை இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு பிளானோட வராங்க. ரூக் F1, கிங் C8க்கு அப்புறம் B7 செக். என்னங்க கிங் B8 வந்தால் டபுள் அட்டாக் ஆச்சு, எப்படி ரூக்கை பாதுகாப்பு கொடுப்பாங்க ப்ளஸ் பானுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னா அதுதான் பிளானே. கிங் B8 வந்ததுக்கப்புறம் ஒரு ப்ரில்லியண்ட்டான மூவ் பண்ணுறாங்க. அதுதான் ரூக் B1. ஸோ ரூக் B1 வந்து பார்த்திங்கனாக்கா ஏன் ப்ரில்லியண்ட்டான மூவ் அப்படின்னா, இந்த பானை தான் பாதுகாப்பு கொடுக்குது, இந்த ரூக்கை பாதுகாப்பு கொடுக்கல. அதனால் இது ப்ரில்லியன்ட் மூவ். ஏன்னா நீங்கள் இதை கேப்சர் பண்ணும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா குயினை ப்ரொமோட் பண்ணி அடுத்த மூவ்லேயே செக்மேட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி. ஸோ இந்த காரணத்தினால இந்த பொசிஷனில் 34வது மூவில் வந்து பார்த்திங்கனாக்கா ஜோகா கால் வந்து ரிசைன் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் வந்து அவங்களோட கேம் வந்து டை ஆனதுனால அவங்களுக்கு டை பிரேக்கும் நடந்தது. பட் ஆனால் எண்ட் ஆஃப் த டை பிரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா பிரியங்கா வந்து இவங்களை எலிமினேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். ஸோ ரேட்டிங் டிஃப்ரென்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருந்தது. நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அப்செட் இது சொல்லுவாங்க. ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர் ஒரு ஹை ரேட்டட் பிளேயரை வந்து பீட் பண்ணுறது எப்பொழுதுமே ஒரு ஸ்பெஷல் திங்காக தான் இருக்கும். ஸோ அந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா பிரியங்கா வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன். பட் இந்த கேம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதனால் இந்த கேமை நான் வந்து உங்களுக்கு காமிக்கலாம்னு நினச்சேன். இப்போ வந்து நம்ம ரிசல்ட்ஸ் பேஜ் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இதான் வந்து ரிசல்ட்ஸ் பேஜு. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 3rd ரவுண்டில் ஃபஸ்ட்டு கேம் தான் முடிஞ்சிருக்கு. அடுத்தடுத்த கேம் நடக்கும்போது நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து கேமை ட்ரா பண்ணியிருக்காங்க. வந்திகா அகர்வால் வந்து கேமை வின் பண்ணியிருக்காங்க. திவ்யா தேஷ்முக்கும் கேமை வின் பண்ணியிருக்காங்க. மீதி எல்லா கேமும் ட்ரா ஆயிருக்கு. ஸோ இன்னும் அந்த செகண்ட் கேம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நான் ரிசல்ட்ஸ் திரும்ப அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.